காலையில் எந்திரிச்சுன்னா கோபி வந்து ஹாலுக்கு வராரு. கோபியை பார்த்தோன்னா ஈஸ்வரி வந்துட்டு நம்ம 2 பேரும் வாக்கிங் போகலாமா கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி இருங்கம்மா நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. வெளியே வாசலுக்கே வந்துடுறாங்க 2 பேருமே. அப்போ கோபி எங்கே போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெளியே வந்த ராதிகா வந்து எங்கே போறீங்க கோபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் அம்மாவும் வாக்கிங் போயிட்டு வந்துடுறோம் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லவும் நம்ம 2 பேரும் வாக்கிங் போகலாமா கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நானே என் பிள்ளைங்க தான் போகிறோம், நீ உன் வேலை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து அவர் கூட இன்னைக்கு வாக்கிங் போறேன், நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. ராதிகாக்கு ஈஸ்வரிக்கும் இடையில இந்த விஷயத்திலயும் மறுபடியும் சண்டை வருது. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல கோபி வந்து என்ன பண்றதுனே தெரியாம என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப உடனே ராதிகா வந்து இங்க பாருங்க அத்தை, நீங்க வேகமா நடக்க மாட்டீங்க, இந்த சமயத்துல கோபி வந்து வேகமா நடக்கணும், அதனாலதான் நான் சொல்றேன் அவர் கூட நான் போனாதான் கரெக்டா இருக்கும், நீங்க போய் வீட்டுல இருங்க, இல்லைன்னா நீங்க தனியா வாக்கிங் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி வந்து அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. உடனே கோபியும் ஆமாமா ராதிகா சொல்றது கரெக்ட் தான், நான் ராதிகா கூட வாக்கிங் போறேன், நீங்க மெதுவா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி ஒரு வழியா சமாளிச்சுட்டு கோபியும் ராதிகாவும் வாக்கிங் போறாங்க. அப்ப அவங்க பார்க்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அங்க வர்றவங்கல சில பேர் வந்து நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு இப்ப பாக்கியோட வீட்டுல தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு ராதிகாவும் ஆமா நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம கோபியை விட்டு கொடுக்காம வேற பேசுறாங்க ராதிகா. அப்ப இனிமே நீங்க அங்கதான் இருக்க போறீங்களா நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க. இல்ல நாங்க கொஞ்ச நாளைக்கு பாக்கியா வீட்டுல தான் இருப்போம், அதுக்கப்புறமா இங்கிருந்து கிளம்பி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ராதிகாவும் கோபியும் மறுபடியும் நடந்துகிட்டு இருக்காங்க. வந்தவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு ராதிகாவும் கோபியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கோபியால வேகமா நடக்க முடியல, அவர் மெதுவா தான் வராரு. என்னால வேகமா நடக்க முடியல ராதிகா, நான் மெதுவா வரேன், நீ வேணா போய் மைவ ஸ்கூலுக்கு கிளப்பி வரக்கு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. கோபி சொன்னதை கேட்டோன்னா சரின்னு சொல்லிட்டு ராதிகாவும் முன்னால போறாங்க. அப்ப அங்க வந்து பாக்கியா வராங்க. பாக்கியாவை பார்த்ததும் நீங்க எல்லா பக்கமும் இருக்கீங்க, இப்பதான் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டோன்னா பாக்கியா வந்து சிரிக்கிறாங்க. வீட்டையும் பாக்குறீங்க, ரெஸ்டாரண்ட்டையும் கவனிச்சுக்கிறீங்க, எப்படி உங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படியே பாக்கியாவும் ராதிகாவும் பேசிக்கிட்டே அப்படியே நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரி நானும் பார்க்குக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு பார்க்குக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவும் பாக்கியாவும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு நடந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஈஸ்வரிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிருது. அதுக்கப்புறம் கோபி எங்க, இந்த கோபி கூட்டிட்டு தானே இவ வந்தா, இப்ப இவ கூட நின்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை தொலாவுறாங்க. அங்க தனியா ஒரு இடத்துல கோபி உட்காந்துட்டு இருந்ததை பார்த்த உடனே பக்கத்துல வந்துட்டு என்னாச்சு கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கறாங்க. உடனே கோபி இருந்துட்டு இல்லம்மா என்னால வேகமா நடக்க முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருந்தது, அதனாலதான் கொஞ்ச நேரம் இங்க உட்காரலான்னு சொல்லி உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நான் தான் சொன்னேன்லடா அந்த ராதிகா கூட நீ போக வேண்டாம்னு சொன்ன, நீ தான் கேட்கல, நானே உன் கூட வந்திருந்தா உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்காது, உனக்கு தகுந்த மாதிரி நானும் ஈடு கொடுத்து மெதுவா நடந்து வந்திருப்பேன், உன்னை வந்து கூடவே கூட்டிட்டு வந்திருப்பேன், இப்ப பாரு அவ பாதியிலே உன்னை அத்துட்டு போயிட்டா, இப்ப பாரு அந்த பாக்கியாவும் ராதிகாவும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த ராதிகா வந்து இவ கட்டுறதும் இல்லாம அந்த பாக்கியாவும் அவ்வளவு மாதிரியே மாத்திருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொல்றாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராதிகாவும் பாக்கியாவும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கோபியும் ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கோபி கிட்ட வந்து மயு வந்து கணக்குல கொஞ்சம் டவுட் இருக்கு டாடி, எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்கறாங்க. அப்படியேடா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து மயு பக்கத்தில் உட்காந்து அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கோபி வந்து மயு பக்கத்தில் உட்காந்து மயுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறத வந்து ராதிகாவும் பாக்கியாவும் சமையல் கட்டில இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இனியா வந்து மேலே ரூம்ல இருந்து கீழே வராங்க. கீழே வரும்போது கோபி வந்து மயு கிட்ட பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு பொறாமையோடவே கீழே இறங்கி வராங்க. கீழே வந்த இனியா வந்து வேணும்னே மயு கிட்ட வந்து கோபி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இனியா இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தோம்னா கிச்சன்ல நிக்கிற பாக்கியாக்கு வந்து அப்படியே பயங்கரமா கோவம் வருது. இனியா பிடிச்சி திட்டுறாங்க. இனியா இப்பதான் வந்து மயு மேக்ஸ்ல ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு இருந்தா, அவர் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காருல, இப்ப போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இப்பதான் உனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் பத்தி பேசணுமா, இதுக்கு நேரங்காலம் இல்லையா, மரியாதை நீ போய் காலேஜ் கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ஈஸ்வரி வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டு நீ எப்பவுமே இனியாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் கோபி, இனியா தான் உன் பொண்ணு, இந்த மயு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க அம்மா இருக்கால, நீ எதுக்காக அவளுக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, இனியா வந்து அவளோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனை பத்தி எப்படி கொண்டாடலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கறாள், அதுக்கு போய் பேச அவ கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. இவங்க இப்படி பேசுறது கேட்டோன்னா ராதிகாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. மயுவும் வந்து அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிறாங்க. உடனே ராதிகா கிச்சன்ல இருந்து வந்து மயுவை கூட்டிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியா வந்து கோபி பார்த்து முறைக்கிறாங்க. உடனே கோபி எந்திரிச்சு போய் மயுவை போய் சமாதானம் செய்யறாங்க. பாட்டிக்கு வந்து வயசாயிடுச்சுடா மயு, அதனாலதான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, அவங்க அந்த மாதிரி பேசுனதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, டேடி உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து மயுவை வந்து சமாதானப்படுத்துறாரு. இந்த இனியா வந்து கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம சின்ன பொண்ணு கூட எசலி போட்டுட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. பாக்கியா எவ்வளவுதான் திட்டினாலுமே வந்து இந்த இனியாக்கு வந்து ஈஸ்வரி சப்போர்ட் பண்றதுனால இனியா வந்து ரொம்ப தான் மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.